அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். 90s கிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைமுறை தங்களுக்கு காதல் வைக்கல, கல்யாணம் அமையலைங்கிற கவலையோடு இல்ல கடுப்போடு அமர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அது எளிதாக வாய்க்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன் 2K கிட்ஸ் இங்க உட்கார்ந்திருக்கீங்க. ஏன் 90s கிட்ஸுக்கு காதலும் கல்யாணமும் அமைய மாட்டேங்குது நீங்க நினைக்கிறது காரணம்? ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். இவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க எங்களோட ஏஜ்ல. ஆனா வந்துட்டு எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு, எனக்கு வீடு கட்டணும், செட்டில் ஆகணும், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுறாங்க. கரெக்டா சொன்னீங்க. கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிரணும், லவ் பண்ற அந்த டைம்ல வந்துச்சுன்னா பண்ணிக்கணும். இந்த பொறுப்பெல்லாம் இருந்தா கூட அதாவது அமையறப்ப பண்ணிக்கணும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. டேட்டிங் கல்ச்சர்க்கே அவங்க வரலையோன்னு தோணுது. லைக் டேட்டிங் கல்ச்சர் அந்த பேரை சொன்னாலே பதறுவாங்கம்மா. அது ரொம்ப டாபுவா வச்சிருக்காங்க. டேட்டிங்னா என்ன கேக்குறான் இல்லடா, சொல்லு, தைரியமா சொல்லுப்பா. எனக்கு டேட்டிங் தெரியாது, நான் பண்ணதில்லை வரைக்கும். பதச்சப்படாத, வீட்டில் ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. சார் டேட்டிங்னா வந்து இப்போ ஒரு மீட்டிங்ல டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா, பல்லு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு மீட்டிங்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல ரெண்டு பேரும் பேசி பார்க்கறதுலே முதல் கட்டமா தெரிஞ்சிடும். அடுத்த கட்டமா எடுத்துட்டு போலாமா இல்லையான்றத முடிவு பண்றது தான் டேட்டிங். அப்படியா? அப்படிதான். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸ் பேசுறோம், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து அடுத்த இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, போக வேண்டாம்னு இல்லை. பட் இன்னொருத்தரை பத்தி தெரியுதா, அவரை பத்தி கொஞ்சம் கேள்வி கேட்டா நம்மளால அவரை பத்தி பேச முடியுதா, ஸோ தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். இப்படி எடுத்துக்கலாமா? இப்படி அன்னோன் ஃபீலிங்ல இருக்கிறவங்க ஏதோ ஒரு சொல்லுப்பா, சொல்லுங்கறல கான்வர்சேஷனுக்காக அந்த திங்ஸை ரன் பண்றாங்கன்ற மாதிரி. உனக்கு ஏன் லவ் செட் ஆகலன்னு தெரியுதா? என்ன அப்படி சிரிப்பு? டேட்டிங்னா என்ன? இங்க கொடுங்க, இங்க பக்கத்துல கொடுங்க. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சார் டேட்டிங்னா ரெண்டு பேர் பேசுறது. அப்படியா? ஒரு கான்வர்சேஷனுக்கான ஸ்பேஸ் நமக்கு நாமே கிரியேட் பண்ணிக்கிறது தான் டேட்டிங். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிருக்கூடாதா? ஆல்மோஸ்ட் ஆமா, ஏன்னா அவங்க முதல்ல சொல்றாங்க that is not really dating. அது வந்து I don't know, It is not dating, but if you like someone, how do you approach for a date then? Like approach பண்றது வேற, டேட்டிங் வேற இல்ல. வேற இது வேற, கன்ஃபியூஸ் ஆகாத ப்ரோ. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா நான் உங்ககிட்ட வந்து ஹலோ என் பேர் இது, உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமான்னு கேக்குறது நான் உங்களை அப்ரோச் பண்றது. சரி. But then dating is like when both of us are like உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, உங்களை பார்க்கும்போது எனக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கும் தோணுச்சுன்னா okay we are like okay we are mutually attracted to each other, அவ்வளவுதான். புரிஞ்சதா? உங்க முகம் எனக்கு பிடிச்சிருக்கு, என் முகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, சோ எதுவுமே தெரியாதவரை லவ் பண்ண முடியாதுல்ல இல்லையா? டெஃபினெட்லி we attracted to each other. ஆனா இது அடுத்த கட்டத்துக்கு புரிதல்ங்கிற அளவுக்கு நமக்குள்ள ஏதாவது இருக்கு, ஆனா கேஷுவலா ஒரு டாக் பேசி பார்க்கிறது, அதுதான் டேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? புரிஞ்சது. யாரெல்லாம் இங்க டேட் பண்ணிருக்கா? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க சார். பொண்ணு பார்க்கும்போது பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கேன். தனியா பேசும்போது அது டேட்டிங் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? இல்ல சார், அவங்க சொன்னதுதான் வீட்ல பார்த்து சொல்லிட்டாங்க. சோ அந்த பையன் டேய் நீ என்ன சிரிக்கிற? நல்லா செட் ஆவானா மாட்டானான்ட்டு. ஏம்மா அது வேறம்மா, இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அவங்க சொன்னதுதான். அவங்க அது சொல்ல. போட்டோ காமிச்சு எனக்கு என்னன்னா இதுவே இவங்களுக்கு புரியலன்னா இவங்களை எப்படி நம்ம கரை சேர்க்கிறது? பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். ஏன் இவங்களுக்கு காதலோ கல்யாணமோ அமையவில்லை? சார் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்படி ஒரு சட்ட வெயிட் லவ் பண்றது தப்பு, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அது அப்பா அம்மாவோட பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியா? அதுல என்னடா பெருமை? ஜாதகம் பாக்குறாங்க, நல்ல வரன் வரும்னு வெயிட் பண்றாங்க, ஜாதகம் செட் ஆகுறது இல்ல. கல்யாணம் ஆகாதவங்களா உனக்கு கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்பு 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 டப்புன்னு கல்யாணம் ஆயிடும்ல. மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா ஜாதகம் ஒத்து போறது இல்ல அப்படின்னு சொல்லியே நிறைய பேருக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறேன், அதை சொல்லு முதல்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறதுன்னா இவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு லவ் அமையறதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எப்படி இருக்குது? என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும் சார். வயித்தெரிச்சல என்ன வயிற்றுச்சலாக்கு பார்த்தாலே தெரியுதா? ஒரு படத்துல வந்துட்டு கண்ணாடி பார்த்து அவங்களே காரி துப்பிட்டு தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லுவாங்க. தோத்துக்கிட்டே இருக்கேடா, அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுது சார். ஏன்னா நான் வந்து ஓப்பனா நான் தான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆனா 90s பசங்க பயந்தாங்குளிங்களா இருக்காங்க சார்.
90s கிட்ட பொறுத்த வரைக்கும் பசங்க அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க, பொண்ணு அலைய விடும். அதானே உலக வழக்கம். இப்படிலாம் கதை கேட்டுட்டு இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நம்மளே இறங்கிடுவோன்ட்டு இறங்கி ப்ரப்போஸும் பண்ணியாச்சு. மாமா என்னடி ஐ லவ் யூ ஆனா அவங்க இல்ல அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஜாதகம் எல்லாம் பார்ப்பாங்க, இல்ல ஜாதி பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் எப்படியாவது சொல்லி பிரேக்கப் ஆயிடுது. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். சரி, அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு டேட்டு சீட்டு. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். ஒரு 2K கிட்டுக்கு காதலோ கல்யாணம் அமையறப்ப யாருக்கு வந்தப்போ அடப்பாவி உனக்கா? ஐயோ அதையப்பா கேக்குற. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஏரியா பசங்களே நிறைய பேருக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் அக்கா வந்துருங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. காதலோ சார் ஒரு வாட்டி அவனுக்கு 6 இயர்ஸா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் சார். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு வாட்டி என்னமோ பேசிட்டு இருக்கப்ப உனக்கு செட் ஆகல, எனக்கு செட் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன வெறுப்பேத்துறியா நீ? அதுவும் அந்த 2K ஆக்சென்ட் அந்த ஸ்லாங்ல பாடி லாங்குவேஜோட எனக்குலாம் செம்ம காண்ட நிக்கி அவன் மேல. ஹீஸ் இன் அயர்லாண்ட். ஆனா அவன் ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆகுறப்பெல்லாம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வருவா, எங்களுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு வேற இருப்பா. எங்க அப்பா வேற மருமக வெயிட் பண்றாமா அப்படிலாம் சொல்லுவாரா நமக்கு. ஐயோ கடவுளே, முடியல. என் தம்பிக்கு இப்போ நான் அந்த ஒரு லவ் கண்டுபிடிக்கிறதுக்கே நான் இவ்வளவு வருஷம் கடந்துட்டேன். அவனுக்கு என்ன 2 லவ் 2 பிரேக்கப். என்ன சொல்றீங்க? எப்பறா அதாவது நமக்கு லவ்வே அமையல, இவங்களுக்கு லவ் முடிஞ்சு பிரேக்கப் ஆகி பிரேக்கப் முடிஞ்சு எப்படி நீ இதெல்லாம் பண்ற கொஞ்சம் சொல்ல. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? உங்களுக்கு ஒரு 90s கிட்டா தம்பி வந்து 2 லவ் பண்ணா அதுல ஃபெயிலியர் வேற இருக்கு, அதெல்லாம் வீடு சாதாரணமா எடுத்துக்கிறாங்கிறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சார் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இப்போ 2K கிட்ஸை பார்க்கும்போது உடனே லவ் செட் ஆகும்போது ஏன்டா அந்த 90s கிட்டா பிறந்தோம், என்னடா சொல்ற? ஆமண்ணே, இயர் மாறியால் பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. நீங்க எந்த வருஷம்னு கேக்குறேன். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். 80 சார் 80 உங்க செட்ல சேர்க்காதீங்க சார். அப்புறம் என்ன, எனக்கு என்ன, நான் இதுக்கு மேல எப்ப வேணாலும் சொல்லலாம், என் வயசு தான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்படியா சார்? 92 சார். 92. ஓகே, எப்ப பிறந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்? ஒரு 2005 2006. 2005 2006. தம்பி அது மறுபிறவி தம்பி கிட்டத்தட்ட. அதான் சார், காதலுக்காக ஒரு மறுபிறவியாவது கிடைக்காதான்னு யோசனையா வருது. இந்த சட்டை எங்க எடுத்தீங்க? டெல்லியில சார், ஃப்ரெண்டு ஒரு மேரேஜ் கேட். ஓஹோ, ஆமா. இல்ல நான் என்னன்னா, ஒருவேளை நமக்கு ஒரு ரிசப்ஷன் வந்தா அன்னைக்கு போட்டுக்கலாம். சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? ஸோ அதுக்காக தான் சார் இங்கேயும் போட்டு வந்தேன். எந்திரிச்சுங்க, ரிசப்ஷன் ட்ரெஸ்ல பாப்போம் உங்களை. தம்பி என்ன உண்மையாவே கீழே மேலையும் கூட அதே மாதிரி தான் போட்டிருக்கீங்க. சரி, பார்த்தா இன்னும் ஃபோர்ஸா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணட்டும். என்ன ஃபோர்ஸா? மேரேஜ்க்கு பொண்ணு பார்க்குற அலைன்ஸ். பொண்ணு பார்க்கறது நீங்க பார்க்க போறதில்ல அப்ப கடைசி வரைக்கும். செட் ஆவாங்களான்னு தெரியல சார். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே, அமையாது. நம்ம ஊர்ல முன்னால ஒரு பழக்கம் இருக்கு. என்ன செய்வாங்கன்னா, அந்த ஏஜ்ல இருக்க பொண்ணுங்கலாம் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணி கல்யாணத்துக்குலாம் போவாங்க. அது என்னன்னா, 4 இடத்துக்கு போனா அப்பதான் பொண்ணு கண்ணில் படும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படிமாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட தம்பி நீ என்னன்னாக்கே ரிசப்ஷன் ட்ரெஸ்ல வந்திருக்காப்ல. கவலைப்படாதப்பா, உன் விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.